எல்லாம் வல்ல இறையருளை என் மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த முறை நான் எடுத்த தலைப்பு என்னன்னா, சொல் இனிது. அதாவது எண்ணம், சொல். அதுக்கப்புறம் எதை பத்தி பேசணும்? செயல். இது கண்டிப்பா நம்ம கடந்த வாரம் பேசின முத்தையாவோட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். முத்தையாவுடைய நம்மை வளமாக்கும் வழிகாட்டி அப்படிங்கிற தலைப்போட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். இது செயல். செயலை செதுக்கு அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, செதுக்கு அப்படிங்கிற வார்த்தை ஒரு எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, சிற்ப கலையில தான் செதுக்கிறது. மற்ற எல்லா கலையிலையுமே தவறு செஞ்சா அதை திருத்திட முடியும். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் அப்படிங்கிறார்ல கண்ணதாசன் எழுதுனதை நினைக்கிறேன். கலைகளிலே அவள் ஓவியம். அந்த ஓவிய கலையில கூட தவறு செஞ்சா திருத்திடலாம். ஆனா சிற்ப கலையில தவறு செஞ்சா திருத்தவே முடியாது. அவ்வளவுதான், அதை ஒதுக்கிட வேண்டியதுதான். அப்ப ஒவ்வொரு கணத்தையும் நம்ம செதுக்க வேண்டியது இருக்கு. அப்ப செயலை எப்படி செதுக்கணும், ஒவ்வொரு கணத்தையும் எப்படி செய்யணும், அப்படி செஞ்சா மாத்திரம்தான் அது விளைவு நல்ல பலனை கொடுக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த செயலை செதுக்கு அப்படிங்கிற தலைப்பை எடுத்தேன். இப்ப நம்ம இந்த மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய விளக்கங்கள் நமக்கு தெரியாம இருந்தது. எப்படின்னா, எல்லா இடத்துலையும் காணும் தூணிலும் இருப்பான் சுரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்ற அந்த பொருளுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியாது. அதை புரிய வைக்கிறதுக்காக நிறைய கதைகள்லாம் இருக்கு. இந்த தூண்ல உடைக்கும் போது வெளிப்படுறது, சிங்கம் வெளிப்படுறது, இந்த மாதிரிலாம் கதைகள்லாம் இருக்கு. ஆனா நமக்கு அது புரியல. அது ஒரு அறிவியல் விளக்கமா நமக்கு தேவைப்பட்டுச்சு. அப்ப மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. எல்லா பொருளுமே இயங்குது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. நீங்க பிரம்மஞான பயிற்சி எடுக்கும்போது நமக்கு அந்த வகுப்பு கிடைக்கும். எல்லா பொருளும் இயங்குது. இப்ப நம்ம பார்க்கிறோம், சடப்பொருளா இருக்கு, சாலிடா தான் இருக்கு. ஆனா இது இயங்குது. எப்படி இயங்குது? உள்ள எலக்ட்ரான், புரோட்டான் அணுக்களா இயங்குது. எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சது. இது அப்ப உண்மைதானே. எவரிவேர் நம்ம எங்க பாக்குறோமோ எல்லாமே அணுக்களால் ஆனது. இந்த அணுங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால என் மகளுக்கே அணுங்கிற பேர் வச்சேன். அணுஸ்ரீ அப்படிங்கிற பேர் வச்சதுக்கான காரணமா அதுதான். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அணு நீ எல்லா இடத்துலயும் இருக்கிற, நீ இல்லாத இடமே இல்லை அப்படின்னு. அந்த சராசரங்கள் இருக்கிற, பிண்டத்துல இருக்கிற, எல்லாத்துலயும் இருக்கிற. அப்ப அணு அப்படிங்கிறது எல்லாமே இயங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பொதுவாகவே வயசானவங்களை நம்ம என்ன சொல்றோம், ஏங்க வயசாயிருச்சுல பேசாம வீட்டில் இருங்க, ஏன் அங்கங்கேயும் ஓடுறீங்க, அங்கங்கேயும் நடக்கிறீங்க அப்படின்னு. ஐயாவோட அப்பா கூட சொன்னாப்புல, அவருக்கு 94 வயசு, ஆளை காணாம் அப்படின்னு தேடினாங்களாமா. அவர் எங்கேயோ போயிட்டாரு, நடந்து போயிட்டாருன்னு. வச்சிருந்த போன் நம்பரை கூட மறந்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சாங்கன்னாங்க. இவர் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறார் அப்படின்னாரு. இல்லையா, அவர் இயங்கணும். இயங்குற வரைக்கும் நானுமே என்னுடைய அம்மாவோட அம்மாவட்டே நான் சொல்லுவேன், அவங்க வீட்டிலலாம் நீங்க போகாதீங்க அங்க எங்க அப்படிம்பாங்க. இல்ல, இயங்கட்டும். இயங்கணும். நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணும். இயங்குறதை என்னைக்கு நம்ம நிறுத்துறோமோ அன்னைக்கு தான் நமக்கு வயசாகுதுன்னு அர்த்தம். அன்னைக்கு தான் நம்ம ஓய்வு பெற போறோம்னு அர்த்தம் சீக்கிரமா. அதனால எப்பயுமே இயங்கணும். சும்மா இருக்கிறது தவறு. நான் ஏற்கனவே ஒரு தடவை அந்த கவிதை ஒண்ணு சும்மாங்கிறத வச்சு ஒரு கவிதை எழுதினேன். ஏதாவது சும்மா இருக்கா அப்படின்னு. அந்த கவிதையை இன்னொரு தடவை நான் திரும்பி சொல்றேன். சொல்லிட்டு நம்ம உள்ள போலாம் டாபிக் உள்ள. சும்மா இருக்கிறேன் என்று சும்மா சொல்லாதீர். சும்மாவா இருக்கிறோம்? சுற்றி கொண்டல்லவா இருக்கிறோம். அதுவும் சும்மாவா சுற்றுகிறோம்? 1000 மைல் வேகத்தில் ஆடாமல் குலுங்காமல் ஆகாயத்தில் அல்லவா சுற்றுகிறோம். ஆனாலும் நாம் சும்மாதான் இருக்கிறோம். ஆகா, புரியவில்லையே. ஆம், இப்படியெல்லாம் சுற்றி சுற்றி வர இங்கே என்ன செலவா செய்கிறோம்? இலவசமாய் உலா வரும் மந்திரி போல் எப்போதும் அல்லவா சுற்றுகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இங்கே எதுவும் சும்மா இருப்பது இல்லை. அப்பா சும்மா இருந்திருந்தால் எப்படி அப்பா வந்திருப்போம்? ஆதி அப்பா சும்மா இருந்திருந்தால் ஏதப்பா இவ்வுலகம்? இங்கே யாரும் சும்மா இல்லை, இங்கே எதுவும் சும்மா இல்லை. உயிரினங்களில் ஓடும் இரத்த ஓட்டம் முதல் காற்றோட்டம் வரை எந்த ஓட்டமும் இல்லாமல் இங்கே யாரும் சும்மா இல்லை. அட, உயிரே இல்லாத சடப்பொருளில் கூட புரோட்டான் முதல் எலக்ட்ரான் வரை எந்த அணு ஓட்டமும் இல்லாமல் இங்கே ஏதும் சும்மா இல்லை. இனியும் இனியும் சும்மா இருப்பதாய் சும்மா சும்மா சொல்லாதீர். இதோ நீங்களும் சும்மா இல்லை. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நன்றி. அப்ப இன்னும் நம்ம திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 2 குறள் ஒரே மாதிரி இருக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது பொருட்பால்ல வருது. அதே குறள் மெய்யுணர்தல் அப்படிங்கிற அதிகாரம் ஆக்சுவலி ஞானத்தோட விளக்கம். அந்த மெய்யுணர்தல் ஆரம்பத்துல பக்தியில ஆரம்பிக்கும், கடவுள் வாழ்த்துல. உள்ள நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அறநெறியா இருக்கணும்னு போயிட்டு கடைசியில முடியறது மெய்யுணர்தல். அந்த அதிகாரத்துல இந்த ஒரு குறள் வரும். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வெறும் 2 சீரை மாத்திரம் மாத்தி, யார் யார் வாய் கேட்புங்கிற 2 சீரை தூக்கிட்டு எத்தன்மைதாயினும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான். சில விஷயங்களை ஏற்ற நான் விரித்து இன்ப துன்பமாய்
எது நடந்தாலும் அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத நம்ம இது மூலமா இந்த பாடல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஒட்டுமொத்த செயல் விளைவு தத்துவமும் இதுல இருக்கு இந்த பாடல்ல. ஒவ்வொரு செயலையும் ஏன் செதுக்கணும்? வெற்றிக்கு தேவையானவை 2 அப்படின்னு சொல்லிட்டு ரால்ஃப் மார்சன் அப்படிங்கிற ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொல்றாரு. ஒருத்தன் வெற்றி அடையணும்னா 2 விஷயம் தேவையா. ஒன்னு வேகம், இன்னொன்னு பொறுமை. அது எப்படி வேகம் இருக்கிற இடத்துல பொறுமை இருக்கும், பொறுமை இருக்கிற இடத்துல வேகம் இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? வேகமும் பொறுமையும் 2 தேவை அப்படிங்கிறாங்க. எதுல வேகம் தேவை அப்படின்னா, செயல் செய்யறதுல, முயற்சியில வேகமா இருக்கணுமா. ஆனா விளைவுல பொறுமையா இருக்கணுமா. என்ன விளைவு வருது அப்படின்னு உங்களுக்கு இப்ப கூட தெரிஞ்சிருக்கும் சமீபத்துல. சில பேர் எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்க, கண்டிப்பா வெல்வோம் அப்படின்னு தெரிஞ்சு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்க. அதுக்கு பொறுமை. அவங்க போட்டிருக்காங்க எஃபோர்ட். இன்னைக்கு நேத்து போடல. 2011 ஒரு பேட்டியில நான் பாக்குறேன், ஆனந்த விடன்ல வந்திருக்கு. நானும் வருவேன், எனக்கும் இது நடக்கும் அப்படின்னு. இது வந்து அந்த தொலைநோக்கு பார்வை. அவர் நம்பியிருக்காரு தன்னால வர முடியும் அப்படின்னு. இது அரசியல் நம்ம பேசுறது இல்லை, நான் சொல்றேன். இதுல நம்ம எல்லாத்துலயும் என்ன சொல்றது, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாமே. சரியா? அப்ப நமக்கு வந்து அந்த தொலைநோக்கு, அந்த விஷன் ரொம்ப முக்கியம். மகரிஷியோட விஷன் மாதிரியே. அடுத்து சின்ன சின்ன செயல்களையும் தொடர்ந்து விடாமல் செய்யும் போது விளைவு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதுக்கு வந்து அது நன்மைக்கும் பொருந்தும், தீமைக்கும் பொருந்தும். ஒரு 2 பழமொழி இருக்குல்ல, சிறுதுளி பெருவெள்ளம். இது அதே மாதிரி நம்ம சின்ன வயசுலயே சேமிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இந்த சிறு சேமிப்பு பழக்கத்தை தான். இப்பயே வெளிநாட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க போகும்போது நம்ம ஐயா வந்து இப்ப தங்கம் வாங்காதீங்கிறாரு. ஆனா தங்கம் வாங்கணும். நம்ம வந்து தங்கமா கொஞ்சம் கொஞ்சமா போய் சேர்த்தா மாத்திரம் தான் பின்னாடி அது ஒரு அசட்டா இருக்கும். அப்ப சிறு சேமிப்பு வந்து ரொம்ப எந்தெந்த செயலை எப்பப்ப செய்யணுமோ அப்பப்ப செஞ்சிடணும். நம்ம சிலதை விட்டதை வந்து நம்ம வருங்கால தலைமுறைகளுக்கு இப்ப வர்றவங்களுக்கு நம்ம அதை சொல்லணும், அதை கடத்தணும். அதே அதே மாதிரி தவறா அதே பாருங்களேன், ஒரு ஓடம் இருக்கு. அந்த ஓடத்துல ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் என்ன ஆகுது? ஒட்டுமொத்த ஓடமே வந்து மூழ்கிரும். அப்ப இது நன்மைக்கு நம்ம எடுத்துக்கலாம், தீமைக்கு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத இதுல நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு அரேபிய பழமொழி, தேங்கி கிடக்கும் தண்ணீர் நாற்றம் எடுக்கிறது, கூட்டை விடாத பறவை பசியால் மரணிக்கிறது, வில்லை விடாத அம்பு இலக்கை அடையாது. அதோட தொடர்ச்சியா நான் வேலை செய்யாத மனிதன் விடைபெறுகிறான், வேலை செய்யாத மனிதன் வீணாக போகிறான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறள், செயற்கரிய செய்வார் பெரியோர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்கு. இதை இறையன்பு வந்து மாத்துறார். அதாவது செயற்கு அரியனவற்றை செய்பவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ அது அப்படி தெரியல. ஏன்னா அந்த எல்லாமே முன்னாடி பனை ஓலையில தானே எழுதுனாங்க. அதை வந்து பிரதி எடுக்கும் போது சில சமயங்கள்ல எழுத்து உருக்கள் மாறி இருக்கும். அதான் கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவர் என்ன சொல்றாரு, சேர்க்கு அரியவற்றைன்னு சொல்றதை விட சேர்க்கு உரியவற்றைன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த காவை கூவா மாத்துறாரு. சேர்க்குரியவற்றை செய்வார் பெரியவர், சேர்க்குரியவற்றையும் செய்ய முடியாதவர்கள் சிறியவர்கள். எதை செய்யணுமோ அதை கூட செய்ய மாட்டாங்களாம் சிறியோர். பெரியவர்கள் வந்து செயற்குரியவற்றை கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கிறாரு. கடமையை செய் பலனை எதிர்பார்க்க உங்களுக்கு தெரியும். செய்யும் தொழிலே தெய்வம், அறம் செய்ய விரும்பு, இது எல்லாமே நம்மளுடைய மூத்தோர் சொல். அதே மாதிரி அன்னை தெரசா அவங்க டீம் ஒர்க்கை பத்தி சொல்றாங்க. உன்னால் முடியாததை என்னாலும், என்னால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியும். அதுவே நாம் இணைந்தால் மிகப்பெரிய ஒன்றை செய்ய முடியும். இது வந்து டீம் ஒர்க்குக்கு, ஒரு குழுவா செயல்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். டீம் அப்படிங்கிற வார்த்தையவே என்ன சொல்றாங்கன்னா, டி ஃபார் டுகெதர் எவரி ஒன் அக்காம்ப்ளிஷஸ் மோர். டுகெதர் எவரி ஒன் அக்காம்ப்ளிஷஸ் மோர். இதை இப்படி கூட எடுத்துக்கலாம். நமக்கு நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி டுகெதர் எவரி ஒன் அச்சீவ் மைல்ஸ்டோன் இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்ப இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். கழுதைகள் நிரம்பிய ஒரு படை இருக்கு. கழுதைகள் நிரம்பிய ஒரு படை, அதுக்கு சிங்க தலைமை இருக்கு. சிங்கங்கள் நிரம்பிய படை இருக்கு, அதுக்கு கழுத தலைவனா இருக்கு. இந்த 2 படையும் ஜெயிச்சா இல்ல எது வலிமையானது, எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஏன்னா சிங்க தலைமை தான் ஜெயிக்கும். சிங்கத்தை தலைமையா வச்சிருந்து கீழே கழுதையா இருந்தா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிரச்சனைனா ஓடவாது சொல்லும். இந்த சிங்க தலைமைக்கு தெரியும். ஏன்னா அதனாலதான் சொல்றாங்க, உடல் ஆஜானுபாவனா இருந்தா கூட அந்த மூளை சரியா செயல்படலைன்னா என்ன பிரயோஜனம்? நம்ம நிறைய ஜோக் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தன் வந்து நல்லா கராத்தே கத்துட்டு ஃபுல்லா பிளாக் பெல்ட் எல்லா பெல்ட்டும் வாங்கி வச்சிருக்கான். அவனை வந்து நிறைய பேர் வந்து அட்டாக் பண்றாங்க. அப்ப வந்து மாஸ்டர் கேட்கிறாரு, என்னடா அப்படி வார அப்படின்னோடனே, தலைவர் என்னை அடிச்சிட்டாங்க சார், நான் அப்படி வந்துட்டு இருக்கும்போது. எப்படா உன்னை அடிக்க முடியும், நீ தான் எல்லாமே பிளாக் பெல்ட் எல்லாம் வச்சிருக்கிய, நீ திருப்பி தாக்க வேண்டியானே.
நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வர்றதுக்குள்ள என்னை அடிச்சு விட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி எப்படி செயல்படுத்துறோங்கிறது தெரியாதுங்கிற சொல்லுவாங்க. அப்ப மங்கோலிய தலைவன் செங்கிஸ்கான் வந்து ஒன்று சொல்றாரு, செய்வதற்கு பயப்படுகிறாயா, செய்யாதே. செயலில் இறங்கி விட்டாயா, பயப்படாதே. நம்ம குரல் தான். நம்ம பழம் மூத்தவர் சொல்லுதான். என்ன என்ன சொல்றாங்க? எண்ணி துணிய எண்ணி துணிய கர்மம் துணிதபின் எண்ணுவோம் என்பது இலக்கு. அதே மாதிரி சோம வள்ளியப்பன் அவர் ஒரு எழுத்தாளர். அவர் சொல்றாரு, பி ஆன் த ஃபர்ஸ்ட் பேஜ். அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை கூகுளில் தேடுறோம். கூகுளில் தேடும் போது மேலே கவனிச்சிங்கன்னா எத்தனை பேஜஸ் ஓப்பன் ஆயிருக்கு, எத்தனை செகண்ட்ஸில் ஓப்பன் ஆயிருக்குன்னு வரும். ஆனால் நம்ம எத்தனை பேஜஸை வந்து முதல்ல பார்க்குறோம் ஏதாவது ஒன்று தேடும் போது? முதல் பக்கத்தை தான் பார்ப்போம். அதுவும் 1, 2, 3 அதோட நிறுத்திக்குவோம். அதுக்கப்புறம் கீழே போக மாட்டோம். அப்ப எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே நம்ம முதலிடத்துல வரணும் அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட்டை நம்ம போடணும். பி ஆன் த ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறத இதில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வளர்ச்சியின் பாதையில் செல்லும் போது நிறைய விமர்சனங்களை நம்ம எதிர்பார்ப்போம். கண்டிப்பா எதிர் விமர்சனங்கள் வரும். இந்த இடத்துல எப்படி நம்ம செயல்படணும்? அதே மாதிரி இப்ப நீங்க கிரிக்கெட்ல நம்ம விளையாட போகும்போது பாருங்க, அந்த மைதானத்துல அவ்வளவு பேர் இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம டீம் விளையாடுதுன்னா அதை ஏற்று இன்னொரு டீம் விளையாடும். அப்போ நம்ம ஆளுங்களுக்கும் நல்லா அடித்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும். கத்துறது சவுண்டு எல்லாமே வந்து அடிக்கிறது தோணும். அதுவே அடிக்க முடியல அப்படின்னா அதே சவுண்டு அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். மன அழுத்தத்துக்கு உள்ளாகி எத்தனையோ மேட்ச் வந்து அதனால விட்டுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவன் எப்படி விளையாடணும்? எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் அடிக்கணும். இந்த மனநிலையோட தான் நம்ம செயல்களில் இறங்கணுமே தவிர விளைவை பற்றி நம்ம கவலையப்படக்கூடாது. எக்ஸாமுக்கு போகும்போது நானும் என் பையனுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீ நல்லா படிச்சிருக்க, நிறையா படிச்சிருக்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கா, எக்ஸாமுக்கு போறியா, ஒன்றும் பண்ணாத, நாடி சுத்தி பண்ணு, நாடி சுத்தி பண்ணு. ஒரு 10 தடவை மூச்சை உள்ளே இழுத்து இறக்கி விடு, அது போதும், உனக்கு டென்ஷன் பூரா போயிடும். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். நான் அடிக்கடி சொல்றது சின்ன பசங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நாடி சுத்தி தண்டோட சுத்தி முடிஞ்சா இது செஞ்சாலே போதும், நம்ம ரிலாக்ஸ் அடையலாம். ஒரு தவளை கதை உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். ஒரு 2 தவளை ஒரு 1 மீட்டர் ஆழத்துல ஒரு சின்ன குழியில விழுந்துருச்சான். மேல இருந்து எல்லா தவளையும் ஒரு 2 மீட்டரோ ஒரு 1 மீட்டரோ ஏதோ ஒன்று இருக்கட்டும், மேல இருந்து எல்லா தவளையும் வந்து பேசுதான். என்ன கீழே விழுந்துட்டீங்க, நீங்க உங்களால வர முடியாது, அவ்வளவுதான், நீங்க செத்துருவீங்க, நீங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லா தவளையும் மேல இருந்து சொல்லுது. தவளை குதிச்சு குதிச்சு பாக்குது, 2 தவளையும் முடியல. அதுல ஒரு தவளை இந்த இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மனசு உடஞ்சு போய் அப்படியே அது செத்தே போச்சு. ஆனா ஒரு தவளை ஜம்ப் ஆகி வெளில வந்துருச்சான். ஜம்ப் ஆகி வெளில வந்தோடனே எல்லா அந்த மீடியா தவளைகள் பூரா வந்து கேட்டிருக்கு, நீ மாத்திரம் எப்படி வெளில வந்த அப்படின்னு. எல்லா தவளையும் வந்து நிறைய இதை கொடுத்து கேட்குறாங்க, மைக்கை கொடுத்து, நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியலது, எனக்கு என் காதில் விழவே இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்கல. ஸோ பல நேரங்களில் நம்ம செவிட்டு தவளையாக தான் இருக்கணும். அதனால தான் சொல்லலை, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதேன்னு. பல நேரங்களில் இது இப்படி கூட எடுத்துக்கலாம், ஊமையாரு, செவிடாரு, குருடாருன்னு. பல நேரங்கள் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்மளுடைய அந்த முயற்சியை போட்டு நம்ம போற அந்த வேகத்துக்கு வந்து அது கை கொடுக்கும். இல்லைன்னா அது நம்மளை கீழே தள்ளிடும். பாரதியார் சொல்றாரு, சொல் வேறு செயல் வேறுன்னு இருக்கிறது தவறு. கவிதை எழுதுபவன் அல்ல, எல்லாருமே கவிஞன் அல்ல, கவிதையாக வாழ்பவனே கவிஞன் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் வாழ்ந்தார். கனவிலும் இன்னாது மண்ணோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. இது வள்ளுவர். வினை வேறுனா செயல் வேறு சொல் வேறுன்னு இருக்கிறவங்க கனவுல கூட உனக்கு துன்பம், அவங்கள விட்டு விலகு. உங்களுடைய தோற்றத்தை செலவே செய்யாமல் மேம்படுத்தி கொள்ள ஒரு விஷயம் போதும். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா கடைசியில் சொல்றேன். உங்களுடைய தோற்றத்தை நம்ம வந்து இன்னும் நம்ம அழகா இருக்கணும், நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயம் செஞ்சோம்னா போதும். சந்தோஷமா இருக்கணும். சரி, நான் இதை கடைசியில் சொல்றேன். இது வந்துட்டு பினிஷிங்ல. செய்வதை எண்ணி வருந்தும் மனிதனே, வருந்துவதை எண்ணி எப்போது வருந்த போகிறாய். இது வந்து பாரசீக கவிஞர் மௌலானா ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிறது. நம்ம கவலை ஒழித்தல் பயிற்சியில், ஏன்னா கவலை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்கிறனால நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எதனால கவலைப்படுறோங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணாலே பாதி கவலை போயிடும். எதுக்கு எடுத்தாலும் வருந்துறியே, நீ வருந்துற நினைச்சு ஏன் வருந்த மாட்டேங்கிற, நம்ம ஏன்டா எப்ப பார்த்தாலும் வருந்துறோம்னு. இது ஒரு அற்புதமான ஒரு பழமொழி. அடுத்து மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, விடாமுயற்சியும் விழிப்பு நிலையும் கொண்டு விளக்கத்தால் பழக்கத்தை மாற்ற வேண்டுமாயின் தொடர் பயிற்சி வேண்டும். விடாமுயற்சி விழிப்பு நிலை. இந்த தமிழ்ல சில சமயங்கள்ல நம்ம விடாமுயற்சி அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அது ஏதோ ஒட்டாத மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த விடா தொடா தேரா மண்ணா அந்த படிக்கிற மாதிரி இந்த ஈடுகட்டை எது மாதிரி பேரச்சோம். விடாதேன்னு போடுங்களேன். விடாத முயற்சி, விடவே கூடாது, விட்டு விடாத முயற்சி. அந்த விட்டு விடாத முயற்சியோட நீங்க வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல போகும்போது
அதுக்கு விழிப்புணர்வோட போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். அதுக்கு வந்து தேவை வந்து அந்த தொடர் பயிற்சி, கன்சிஸ்டன்சி. எதுவுமே உடனே கிடைச்சிடலங்க. இப்ப மனித பிறவியே வந்து பரிணாம வளர்ச்சிக்கு அப்புறம் தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். எங்க இருந்து வந்திருக்கோம்? ஓரறிவுல இருந்து இன்னைக்கு 6வது அறிவுல வந்து நிக்கிறோம். இப்ப அறிவு எங்க போயிடுச்சு? நுண்ணறிவு காலத்துல வந்து நிக்குது. ஏஐ நுண்ணறிவுல வந்து நிக்கிறோம். இந்த ஏஐ பத்தி கூட ஒரு புத்தகம் சமீபத்துல படிச்சேன். ஏஐ என்னும் 7ஆம் அறிவு அப்படிங்கிற மாதிரி. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நுண்ணறிவு எங்க ஆரம்பிச்சிச்சு? இந்த நுண்ணறிவு காலம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, 2ஆம் உலகப் போர்ல. ஏன்னா, ஹிட்லர் வந்து ஒரு கருவி ஒண்ணு உருவாக்குறாரு. அதுக்கு பேர் வந்து எனிக்மா அப்படிங்கிற ஒரு கருவி. அந்த கருவியில வந்து இப்ப ராஜா அப்படின்னா, ஆர தட்டுனா வேற ஒரு எழுத்து வரும். ஏய தட்டுனா வேற எழுத்து வரும். ஜேய தட்டுனா வேற எழுத்து வரும். ஏய தட்டுனா வேற எழுத்து வரும். இது ஒரு செட்டிங்கு. இன்னொருத்தன்ட்ட இன்னொரு அதே மாதிரி ஒரு கருவி இருக்கும். அவன் அந்த செட்டிங்கை போட்டுட்டு அதை தட்டுனா தான் அது வரும். ஒவ்வொரு தடவையுமே அந்த செட்டிங்கை மாத்தினா மாறிடும். இதை கண்டுபிடிக்கவே முடியல. இது என்னடா இது? இதனால எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்னா எதிரி நாடுகளுக்கு. இங்கிலாந்து வந்து தனியா அந்த ஒரு தீவுல இருக்கிறனால அவங்களுக்கு சாப்பாடே வரல. உணவு பஞ்சம் வந்துருச்சு. அவங்களுடைய எந்த வாணிப கப்பலையும் போக விடல. 3000 கப்பலை அடிக்கிறான். 200 போர்க்கப்பல்கள், 200 விமானங்கள், பல அழிவு ஏற்படுது. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. இதை வந்து பேப்பர்ல போடுறாங்க. யாராவது வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. அப்ப ஆலன் அப்படிங்கிற ஒரு யங், இப்ப நம்ம சொல்றோம்ல ஜென்சி, அது மாதிரி அப்ப உள்ள ஜென்சி பையன், ஒரு 20-25 வயசு பையன் தான். அவன் நான் வரேன் அப்படிங்கிறான். ஆனா அவனை நம்ப யாரும் தயாரா இல்லை. அங்க உள்ள இவெல்லாம் ஒரு ஆளா, இவனாடா பிரச்சனையை சால்வ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எள்ளி நகையாடுறாங்க. அவன் ஒரு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு வின்சென்ட் சர்ச்சிலுக்கு பிரதம மந்திரிக்கே எழுதுறான், எனக்கு எவனுமே உதவி செய்ய மாட்டேங்கிறான், நான் எப்படி செய்யுது, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, அப்பதான் நான் செய்ய முடியும்னு. ஏன்டா இங்க போருக்கு நடந்துட்டு இருக்கு, ஒண்ணுமே இல்லை, மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இதை சீக்கிரம் கண்டுபிடிங்க இந்த மிஷினை, இல்லைன்னா நம்ம அழிவின் நிலைக்கே போயிடுவோம், விளிம்பு நிலைக்கே போயிடுவோம், வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த பையன் வந்து யோசிக்கிறான். யோசிச்சு அந்த மேத்தமெட்டிக்கலா திங்க் பண்ணி அவன் அந்த இதை வந்து கொண்டு போறான். எப்படின்னா, அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது ஒண்ணு சக்சஸ் ஆகலைன்னா ஓடுவானா, வேகமா ஓடுறது, நடைப்பயிற்சி இல்லை, ஓட்டப்பயிற்சி. அப்படி ஒரு நாள் ஓடும்போது அவனை நக்கல் பண்ணுவாங்க, இவன் ஆனாவனா ஓட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு. அப்போ ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படி நிற்கிறான். நிற்கும் போது வந்து ஒரு பேப்பர் வந்து அவன் மேலே விழுகுது. யாரோ யாருக்கோ எழுதுன ஒரு லவ் லெட்டர். அதுல வந்து கீழே ஒரு வசனம் இருக்கு, பிரைஸ் த லார்ட் அப்படின்னு. இதே மாதிரி இவன் பார்க்குற எல்லா கம்யூனிகேஷன்லையுமே கீழே ஒரு வசனம் திரும்ப திரும்ப வருது. நம்ம சொல்ற மாதிரி நம்ம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், நம்ம என்ன எழுதலாம் கடைசியில் முடிக்கும் போது நம்ம போடுறோம்னு வச்சுங்களேன், அது மாதிரி. அப்போ ஏதோ ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருது. அது என்ன விஷயங்கிறத மேட்ச் பண்ணி இவனா திங்க் பண்ணி பார்க்குறான். அவங்க என்ன பேசுவாங்க? எப்பயுமே வந்து ஹெயில் த ஹிட்லர் அப்படின்னு ஒரு வாசனம் சொல்லுவாங்க. அதை தூக்கி அவர் போட்டு அதை கண்டுபிடிச்சு அவருக்கு கிடைச்சிருச்சு சக்சஸ். சக்சஸ் ஆன உடனே இதுக்கு பதிலாக இன்னொரு கருவி கண்டுபிடிக்கிறான், அதுக்கு பதிலாக இன்னொரு கருவி கண்டுபிடிக்கிறான். இப்படி போய் கண்டுபிடிக்கப்பட்டது தான் கணிப்பொறி. இதுல தான் ஏஐ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போகுது. ஏஐ இன்டெலிஜென்சி வந்து இப்படி போயிட்டு இன்னைக்கு கடைசியில் என்ன ஆயிடுச்சு, போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தொழில்நுட்பம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு கம்ப்யூட்டரை உடச்சிட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனால் முடியுமா? ஆனா அது அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில தான் இன்னைக்கு வந்து நம்ம இப்ப இருக்கிறோம். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, எலான் மஸ்க்ல இருந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் என்ன சொல்றாங்க, இந்த ஏஐல வந்து 3 ஸ்டெப் சொல்றாங்க. ஒன்னு நம்ம சொல்றத கம்ப்யூட்டர் கேட்கும். 2வது நமக்கு நிகரா திங்க் பண்ணும். 3வது நமக்கு மேல திங்க் பண்ணும். ஆக்சுவலி இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னா, நமக்கு நிகரா திங்க் பண்றதுல முதல் ஸ்டெப்ல இருக்கோமா. எல்லாரும் இந்த 3வதுக்கு போயிடாதீங்க, நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது போயிடுச்சு அப்படின்னா அது திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு புதிய படம் ஒன்று வரப்போகுது, அதில் அந்த கதை கூட இருக்குது, அதில் லைட்டாக கடைசியாக அது திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கன்சிஸ்டன்சி எதுவுமே உடனே நடந்துராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். நல்லதும் சரி கெட்டதும் சரி, நம்ம அந்த தொடர் முயற்சியில் தொடரில் நம்ம போயிட்டே இருந்தால் மாத்திரம் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆண்டவன் கணக்கு வந்து என்னன்னா செயல் விளைவு தத்துவம். என்ன செய்தாலும் அதற்கான விளைவு உண்டு அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. செயல் ஒழுக்கம், சேவை, சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், இவை 5ம் செழிப்பான வாழ்வளிக்கும். 3வது, செயல் வேகம் கொண்டவனே சித்தன், சிந்தனையில் புயல் வேகம் கொண்டு எழுத்தில் பொறித்தான் பல கலைகள் அப்படிங்கிறார். அவரே அதுக்கு உதாரணம். அவர் திங்க் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் திங்க் பண்ணி, ஒன்றும் இல்லை, அவங்க மனைவி வந்து மார்கழி மாதம் கோலம் போடுறாங்க. கோலம் போடும்போது, ஏங்க அந்த கோலத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வசனம் எழுதணும், நீங்க ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னு. அப்ப கூட பாருங்க, இது ஒரு சாதாரண அந்த தெருவில் உள்ளவங்க பார்ப்பாங்க, ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, அவ்வளவுதானே. அதை வந்து ஒரு பேப்பர்ல ஏதோ ஒன்று எழுதியிருக்காரு. அதுதான் இது நான் இப்ப சொல்றது புறமே அது. அந்த தெருவில் கூடுவாஞ்சேரியில ஒரு தெருவில் எழுதுனது, அதை பூரா தொகுத்து ஏதோ வச்சிருக்காங்க. அதை பூரா தொகுத்து மாக்கோலம்னு ஒரு புத்தகம் வருது. அதாவது வருடா வருடம் அந்த மார்கழி மாதம் கோலம் போட்டுட்டு பூசணி பூலாம் வச்சுட்டு ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு பேரு மாக்கோலம். அப்ப அவர் திங்க் பண்றது கூட
ஒரு தெருவில் உள்ளதுக்கு திங்க் பண்ணலை, அவர் உலக அளவில் தான் திங்க் பண்ணி ஒன்னொன்னு எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஞான களஞ்சியம்ங்கிறது அவர் எழுதின கவிதைகள், அவர் எழுதின எல்லாமே எழுசீர் விருத்தம், எண்சீர் விருத்தம், அரிசீர் விருத்தம்னு இலக்கண கவிதைகள் தான். அது வந்து இப்போ 2 புத்தகமா, ஞான களஞ்சியம் 1, 2 2 புத்தகம் வந்திருக்கு. அதே மாதிரி வாழ்க்கை மலர்கள் அப்படிங்கிறது தினம் ஒரு தியானம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். தினம் ஒரு திருக்குறள் நான் வீட்டில் வச்சிருக்கேன். தினம் ஒரு தியானம்னா இன்னைக்கு தேதிக்கு என்ன, மேலே வந்து ஒரு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு, கீழே வந்து ஒரு ஏதாவது தமிழ் பாடல்கள் அப்படி ஒன்று இருக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை மலர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை வந்து எழுதியிருப்பாங்க. அது அது படித்தாலே போதும். ஆக்சுவலி அதில் உள்ள டாபிக் எடுத்தாலே நம்ம போதும். இங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ கூட நான் சொன்னேன், என்ன பேசுனதே தான் நம்ம பேசுகிறோமா இல்லை திரும்ப திரும்ப அப்படின்னப்ப, அப்போ உங்கள்கிட்ட சரக்கு தீர்ந்து போச்சா அப்படின்னாங்க என் மனைவி. அப்படி கிடையாது, சில விஷயங்களை திரும்ப திரும்ப தான் பேசணும். அம்மாங்கிற வார்த்தையை அம்மான்னு தானே சொல்லணும். அது 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 உணர்வுபூர்வமான ஒன்று தானே. அதுக்காக புதுசாக சொல்லணுங்கிறக்காக நம்ம என்ன மாற்றி சொன்னாலும் அது ஒட்டுமா என்ன. ஸோ சில விஷயங்கள் திரும்ப திரும்ப பேசினாலும் நம்மளை திருத்துறதுக்காக தான் அதெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம பேசித்தான் ஆகணும். செயல் விளைவை அனுபவித்து சிந்தித்த குறிப்புகளே பயனுள்ள பல மத நூல்கள், அவை பதர்களையும் பண்படுத்தும் அப்படின்னு ஒரு தடவை சொல்றாரு. சரி, இப்ப வந்து நம்ம மெயினா இது பிராக்டிக்கலா போவோம். அதாவது இதை எப்படி நம்ம வாழ்க்கையில உள்ள கொண்டு வரலாம், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி கொண்டு வரலாம்? ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். அதே தான் மகரிஷி சொன்னதான். ஐவகை கடமைகள்: தான், குடும்பம், ஒரு சர்க்கிள், தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். இதுல தான், தனக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்மளை மேம்படுத்துறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை, இது எல்லாமே 5 அளவு முறை, இது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் வச்சு நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் பண்ணிக்கணும். வள்ளுவர் கூட நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொன்னதுதான், 11 கடமைகள் இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்தில் 11 கடமைகள் செய்யணும்னு சொல்றாரு. அதே 11 இவர் 5ஆகிறார். அதாவது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும். மூவர்னா அம்மா அப்பா, நம்ம இது நம்ம நம்ம கல்யாணம் பண்ணது, நம்ம பெற்றது, நம்மளை பெற்றது அப்படின்னு சொல்லுவேன். பெற்றவங்க, நம்ம பெற்றது. இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை, இறந்தாருக்கும் துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இல்வாழ்வான் என்பன் துணை. அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இறந்தவங்க, துறவியா இருக்கிறவங்க, வறுமையில் உள்ளவங்க, இந்த 3 பேர். அதுக்கப்புறம் தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல் தான். தென்புலத்தார்னா நம்மளுடைய முன்னோர்கள், அவங்கள வந்து நினைக்கணும், மனசளவில் தெய்வத்தை நினைக்கணும். விருந்துனா விருந்தினர்கள், வீட்டுக்கு விருந்தினரை விருந்துன்னு சொல்லிட்டு விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரம் இருக்கு. ஒக்கல்னா உறவினர். தான், தன்னையும் நினைச்சுக்கணும். வள்ளுவரும் எவ்வளவு பிராக்டிக்கல் பாருங்க. தன்னையும் நினைக்கணும்னு அவர் சொல்றாரு. 11 கடமைகள் சொல்லிட்டு 11வது கடமையா தன்னையும் நினைக்கணுங்கிறார். தன்னை விட்டுறக்கூடாது. அப்ப இது அப்படியே ரிவர்ஸ்ல இவர் இன்னும் சுருக்கி, மகரிஷி வந்து எல்லாத்தையும் சுருக்கிறது தானே, சுருக்கி காம்பாக்டா இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். தான், சுற்றம், ஊர், உலகம், இந்த இதை போட்டு பாருங்க, அது எல்லாமே வந்துடும் இதுல. அப்ப தன்னை பாதுகாக்கணும். தன்னை பாதுகாக்கணும்னா இவ்வளவு விஷயத்த செய்யணும். அடுத்து தனக்கு அடுத்து இருக்கிற குடும்பத்தை பாதுகாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? குடும்பத்தை பாதுகாக்கணும்னா பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்கணும், அப்பா அம்மாவை கவனிச்சுக்கணும், பாதுகாப்பு, படிப்பு, அதே மாதிரி குடும்பத்துக்கு வளர்ப்பு, பாதுகாப்பு, முன்னேற்றம், இது 3ஐயும் நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அடுத்து சுற்றத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மால முடிஞ்ச உதவி. அதனாலதான் வள்ளுவர் இல்ல ஃபர்ஸ்ட் வர்றதுல இல்லறத்துல ஒப்புரவு சொல்லிட்டு தான் அடுத்து வந்து ஈகைம்பாரு. ஒப்புரவு அப்படின்னா உதவி செய்யறது. யாருக்கு? தெரிஞ்சவனுக்கு. ஒருத்தர் தெரிஞ்சவனுக்கே உதவி செய்யாட்டி தெரியாதவனுக்கு எப்படி செய்வான்? ஈகை எப்படி செய்வான்? ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். அப்ப சுற்றத்துக்கு நம்ம முடிஞ்சது உதவி. அது செஞ்சாதான் ஊர்ல ஏதாவது ஒரு விசேஷம் வைக்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி அன்னதானம் போடுறோம், நீங்க ஏதாவது கொடுங்க, நம்மளால கண்டிப்பா முடிஞ்சதை கொடுக்கணும். அது ஊருக்கு செய்யறது. அடுத்து உலகத்துக்கு என்ன செய்ய முடியும்? உலகத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சேரிட்டி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சிந்தனையா நம்ம கொடுக்கலாம். இப்ப நம்ம பாடல்கள் வெளியிடுறோம், கவிதைகள் எழுதுறோம், கருத்துக்களை பகிர்றோம். இது எல்லாமே வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணுமே தவிர மனசை காயப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனாலும் சில சமயங்கள்ல நம்மளை அறியாம நம்ம காயப்படுத்திடுறோம். நானும் சில பதிவுகள் போடும்போது ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் இங்கே ஒரு கட்சியில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவர் தான், என் ஃப்ரெண்டு தான், கம்பெனியில் வேலை செய்கிறவர். ஏங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் கடைசியில் ஒரு வார்த்தை போட்டீங்க, அது என் மனசை ரொம்ப காயப்படுத்திச்சு. நான் என்ன போட்டேன்? அடங்கப்பா, உலக பக்கா நடிப்படா சாப்பிடுக்கிற மாதிரி அடங்கப்பான்னு ஒரு வார்த்தை போட்டேன். இருந்தாலும் நான் அதை எதிர்பார்க்கல. நான் சொன்னேன், பாருங்க எனக்கு உறவு தான் பெருசு, உங்களுக்கு காயப்படுத்திட்டு தான் ஐ எம் வெரி சாரி, நான் அதை எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்தேன். மேலே வந்து அதையும் ஒரு பதிவாக போட்டேன். எனக்கு உறவுகள் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். அப்போ உறவை வந்து நம்ம இது பண்ணணும். நம்ம யாருக்கிட்ட சண்டை போடுறோம் யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல மக்களாட்சி தத்துவத்தில் யார் வந்தா என்ன, எல்லாமே நல்லது செய்யறதுக்காக தானே வராங்க. ஜனநாயகங்கிறது பொதுவாக இப்போ நம்ம வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா 4 பேர் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க, நான் மாத்திரம் வேற இடத்துக்கு கூப்பிட்றேன்னா அது ஜனநாயகம் கிடையாது.
என்ன அவங்க பேசுறாங்களோ, மெஜாரிட்டியா என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறதா ஜனநாயகம். இதுல வந்து நம்ம எதுக்கு எதிர்ப்பு மனநிலையோட கருத்தியலை நம்ம வந்து மோதணும்? கண்டிப்பா நம்ம வந்து எல்லாரோட இணக்கமா இருக்கணும். அது வந்து எவ்வளவு தூரம் முடியுதோ, சில சமயங்கள்ல முடியாது, சில பேரை மாற்ற முடியாது, திருத்த முடியாது. அப்ப அந்த மாதிரி சமயங்கள்ல சமூகத்தோட நம்ம எப்படி கையாளலாம் அப்படின்னா, நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்து மொத்தமா வெளியில விட முடியாது. இப்ப ஏன்னா நம்ம வந்து நல்ல விஷயமே இதுல இருக்கு. நம்ம அப்படியே இதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு போயிடுவோம். ஸோ எப்படி பண்ணணும்? அதுலேயும் ஸ்னூஸ்னு ஒரு ஆக்ஷன் இது இருக்கு, நாட் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எதுவுமே இல்லையா அன்ஃப்ரெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுவும் முடியலையா பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம எதையும் விட்டு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. அதுல இருந்துகிட்டே இந்த சமுதாயத்துக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் அதை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். கடினமான வார்த்தைகள் அடுத்தவங்களை புண்படுத்துதுன்னா கண்டிப்பா நம்ம மனவளக்கலையில் இருக்கிறவங்க அந்த விஷயங்களை எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி நல்ல புத்தகங்கள் நல்ல சிந்தனையும் நல்ல செயலையும் வளர்க்கும் அப்படிங்கிறத நம்ம மாக்கோளம் ஞானக்களஞ்சியம் சொல்ற மாதிரி, நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறதுல உள்ள விஷயங்களை ஒரு 4-5 விஷயத்தை வெளில போயிட்டு திருப்பி உள்ள வரேன். அமெரிக்க நாடு சுதந்திரம் அடைஞ்சது காரணமே 47 பக்கங்கள் உள்ள ஒரே ஒரு சின்ன புத்தகம் தானா. அந்த புத்தகத்தோட பேரு நம்ம பகுத்தறிவுன்னு சொல்றோம்ல, காமன் சென்ஸ். அதே தான் காமன் சென்ஸ். தாமஸ் பெயின் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம். ஒரு சின்ன புத்தகம், குட்டி புத்தகம், ஒரு நாட்டோட சுதந்திரத்தை ஒரு கொடுத்துச்சு. அதே மாதிரி அந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கருப்பின மக்களுக்கு விடுதலை கிடைக்கல. அது ஒரு பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்து ஹேரியட் பிச்சர் ஸ்ட்ரோ அப்படின்னு வருது. அங்கிள் டாம்ஸ் கேபின் அப்படிங்கிற புத்தகம் பிளாக்மென்னோட இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துச்சு. அதுக்காக ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு தன்னுடைய விருந்தினர் மாளிகையில் சாப்பாடு, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வெளியில இருந்து தூண்டப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம பாரதியார் வந்து பாடல்கள் எழுதும் போது நம்ம நினைக்கிறோம் கவிஞர்களுக்கு என்ன வெறும் பாட்டு எழுதுனா போதுமா, இறங்கி வேலை செய்ய வேணாமான்னு. கிடையாது. சிந்தனையை தூண்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு நல்ல சிந்தனையை தூண்டணும் அப்படிங்கிற விஷயம், அதை வந்து பாரதியார் செஞ்சாங்க. ரவீந்திரநாத் தாகூர், அதனாலதான் தாகூரோட பாடலை 2 நாட்டில் வச்சிருக்காங்க. பங்களாதேஷ்லயும் வச்சிருக்காங்க, நம்ம இந்தியாவிலையும் வச்சிருக்காங்க. அதை வந்து அவரை வந்து ஒரு இது உலகத்துல யாருக்குமே எந்த கவிஞருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய விஷயம். அப்ப சிந்தனைகள் வந்து ஒரு இதை உருவாக்கும். அதே சமயத்துல கெட்ட புத்தகங்களும் இருக்கிறது. அதாவது நம்மலாம் அறத்தை போதிக்கிறோம். த பிரின்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் மாக்கியவெள்ளி எழுதுனது. அந்த புத்தகம் நெப்போலியன், ஈவன் ஹிட்லர் உட்பட அவங்க அந்த புத்தகத்துல என்னன்னா, என்ன வேணாலும் செஞ்சு ஆட்சியை பிடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப அந்த இடத்துல அறம் போயிடுது. அப்ப நம்ம வந்து அற வழியில தான் போகணும் அப்படிங்கிறத நல்ல ஆணித்தரமா, அது இந்தியாவில் உள்ள இலக்கியங்கள்லாம் அப்படித்தான் பேசுது பெரும்பாலும். ஸோ அதை நல்லது எதுவோ அதை எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதான். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் காரல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டல், மூலதனம் அப்படிங்கிற புத்தகம், அதுவும் சின்ன ஒரு இதுதான். இந்திய விடுதலைக்கு பாடுபட்டதை படிச்சுட்டோம். பாருங்க மாக்கோளத்துல சொல்றாரு, ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகத்திற்கே தந்திடு. இப்ப ஒரு பிடி சோறை போட்டு குழம்ப ஊத்தி நல்ல கிளறி இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி பார்க்கணும், இந்த சோறு எங்க இருந்து வந்துச்சு? எத்தனை விவசாயி, ஃபர்ஸ்ட் விவசாயிக்கு நம்ம நன்றி சொல்றோம். அந்த விவசாய நிலத்துல தண்ணி கொடுத்தாலு, அதுக்கு கரண்ட் கொடுத்தாலு, அந்த கரண்ட் மானியமா கொடுத்த அரசாங்கம் என்ன அரசு, அதை வந்து ஒரு குடோன்ல கொண்டு போய் வச்சிருக்கோம். அந்த நில உரிமையாளர் அதை ரைஸ் மில்ல போயிட்டு அரைச்சு அந்த உரிமையாளர், அதுக்கு பயன்படுத்துற போக்குவரத்து, இப்படி பல பேரை நீங்க மனசுல நினைக்கணுங்கிறாரு. வெறும் சோறு மத்திரமா குழம்பு ஊத்துறதுக்கு அது எங்கெங்க இருந்து வந்துச்சு? வெஞ்சனத்துக்கு அந்த வெஞ்சனம் சொல்றேன், சைடிஷ், அது காய்கறிகள் எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சோம் அப்படின்னா நம்ம சமுதாயம் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்ப பசங்க படிக்கிறாங்க, பசங்களுக்கு இப்ப நம்ம பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வேலைக்கு போற வரைக்கும், நம்ம ஒரு 20-21 வயசுல வேலைக்கு போயிருப்போம் படிச்சு முடிச்சுட்டு. அப்ப 21 வயசு வரைக்கும் நமக்கு சமுதாயம் தான் கொடுத்துச்சு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்மளால உழைக்க முடியாது. அப்ப நமக்கு சமுதாயம் தான் திரும்பவும் கொடுக்குது. அப்ப இந்த சமுதாயத்துக்கு நம்ம எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிற அந்த பாடல்ல இருக்கு பாருங்க, உழைப்பினால் பதில் உலகத்திற்கு தந்திடு. இப்ப உழைக்கிறது தாண்டா இந்த உலகத்துக்கு திரும்ப கொடுக்கறது, அதனால இதை கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிடி வினவிலே உலக ஒற்றுமை கண்டிடு. அருமையான ஒரு பாடல். அடுத்து ஒரு கவிதைக்கு கூட கவிஞன் கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மகரிஷி சொல்றாரு. கவி என்றால் இசைத்ததற்கு ஒளிமுகப்பு கருத்துயர்வு ஒழுங்காக அமைய வேண்டும். அதுல வந்து ஒரு மியூசிக்கல் திங்ஸ் உள்ள இருக்கணும், அதே மாதிரி கருத்து இருக்கணும். கவி என்றால் கற்போர்கள் கருத்துயர்த்தி கண்ணியமாய் வாழ வழி காட்ட வேண்டும். படிக்கிறவங்களுக்கு இதை வந்து உயர்த்தணுமே தவிர இறக்கக்கூடாது. கவி என்றால் பொருள், காமம், அறம், வீடு என்ற இந்த கருத்து 4இல்
கடமை உணர்த்து. இதுல ஏதோ ஒண்ணுல வந்து இது உணர்த்தணுமா? அறம்பொருள் இன்பம் வீடு, இந்த நாள்ல ஏதோ ஒண்ணு. கவி என்றால் மனித இன பண்புயர்த்தும் கல்வியாக கருத்தொளியாக திகழ வேண்டும். இந்த ஒளியில வந்து ரெண்டு ஒளியுமே நம்ம எடுத்துக்கலாம், லைட்டே எடுத்துக்கலாம், சவுண்டே எடுத்துக்கலாம். ஒளி ஒளி, ஏன்னா இது கருத்தொளி சவுண்டா நம்ம சொல்லலாம், ஒரு வீடியோவா போடலாம். இல்லை அப்படின்னா பார்க்குற காணொலியா இருக்கலாம், இல்லை பேசி அது வந்து ஒரு லைட்டிங்கா இருக்கணும் அந்த நம்ம சொல்ற கருத்து. இப்ப ஒரு கவிதைக்கே இவ்வளவு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா இந்த இதை கொண்டு போறாரு. இதை வச்சு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதாவது இந்த ஒட்டுமொத்த சாராம்சத்தை சொல்ற மாதிரி. கிணற்று தவளை போலிருந்து கேட்கும் முந்தன் கேள்வியை உணர்வு நோக்கில் மேலெழும்பி உற்று நோக்கி கேளுமே. பணத்தை மட்டும் எண்ணி எண்ணி பார்க்கும் முந்தன் பார்வையை சனத்தில் நீங்கும் உயிரை எண்ணி தன்னில் நோக்கி பாருமே. பிண்டமுள்ளே ஓடி பின்னே பிரிந்து போவதெங்கனே, அண்டமெங்கும் தேடினாலும் அறிந்து கொள்வதெங்கனே. பண்ட மாற்று சந்தை போல பதிவை மாற்றும் விந்தையை விண்ணை உற்று நோக்கி உண்மை விளங்க வைப்பீர் சிந்தையை. சொல்வதென்ன செய்வதென்ன சுட்டும் அந்த உள்ளமே, சொல்லை மாற்றி செய்திடாத சுத்தம் சொல்லில் வேண்டுமே. அல்லலில்லா செய்கை செய்ய அல்லல் தூர போகுமே, நல்ல செய்கை செய்ய செய்ய நன்மை கோடி பாயுமே. இதுல சொல்வதென்ன செய்வதென்ன சுட்டும் அந்த உள்ளமே அப்படிங்கிறதுல 3 அர்த்தம் இருக்கு. சுட்டும் அந்தனா அருந்து போன, சுட்டும் அந்தனா அந்த சுற்றுறது, சுட்டும் அந்தனா ஆதி அந்தம் இறுதி. அப்ப மறுபடியும் அதை சொல்றேன். சொல்வதென்ன செய்வதென்ன சுட்டும் அந்த உள்ளமே, அந்த உள்ளமே சொல்லை மாற்றி செய்திடாத சுத்தம் சொல்லில் வேண்டுமே. அல்லலில்லா செய்கை செய்ய அல்லல் தூர போகுமே, நல்ல செய்கை செய்ய செய்ய நன்மை கோடி பாயுமே. இது வந்து சித்தர் பாடல் வழியில நான் பாடினது. நம்ம சினிமா பாடல்ல ஒரு பாடல் மாதிரி ஒன்றை கொண்டு போறேன். ஒவ்வொரு செயல்களுமே பதிகிறதே, பதிவெல்லாம் விளைவாக வருகிறதே. ஒவ்வொரு கணங்களுமே முக்கியமே, முறையாக செயல் யாவும் புரியணுமே. ஐவகை கடமையை நாளும் நம் வாழ்வில் சரிவர செய்கிற போதில் அது போதும். கணமே இக்கணமே என செய்து விடு, குணமே நற்குணமே என மாறிவிடு. கணமே இக்கணமே என செய்து விடு, குணமே நற்குணமே என மாறிவிடு. நன்றி, வணக்கம், வாழ்க.